ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வெனஸ்டே மார்னிங் நம்ம வீட்டில் என்ன சமையல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து தோசை ரெடி பண்ணியிருந்தேங்க. லஞ்சுக்கு வந்து சூடாக சாதம் வடிச்சாச்சு. இன்றைக்கி வந்து வெண்டைக்காய் புளிக்குழம்பு தான். வெண்டைக்காய் புளிக்குழம்புல வந்து நான் வந்து முருங்கைக்காய் சேர்த்து போட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றி வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து நான் மார்னிங் தோசைக்கும் வச்சுக்கணும், லஞ்சுக்கும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றி கொஞ்சம் சேர்த்தே வச்சுருக்கேன். காய் வந்து இன்றைக்கி வந்து சக்கரை பூசணி பொரியல் தாங்க. ஸோ ரொம்ப சிம்பிளாக கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம் நிறைய சேர்த்துக்கோங்க, கருவேப்பிலை பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிட்டு இந்த சக்கரை பூசணியும் நீங்கள் வந்து க்யூபாக கட் பண்ணி அதோட சேர்த்து நல்லா வதக்கிட்டு மஞ்சள் பொடி சேர்த்து தேங்காய் துருவி இறக்குனிங்கன்னா சூப்பராக இருக்கும். தண்ணி எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை. இதே மாதிரி பீட்ரூட் பொரியலும் ரெடி பண்ணியிருந்தேன். ரொம்ப ஈஸியாக கடாயில் எண்ணெய் கடுகு சீரகம் பொரிஞ்சதும் காஞ்ச வத்தல் மிளகாய்த்தூள் பச்சை மிளகாய் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு பீட்ரூட்டும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு தண்ணி ஊற்றி வேக விட்டு தேங்காய் துருவல் போட்டு இறக்குனீங்கன்னா சூப்பராக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக செய்யலாங்க. அடுத்து வந்து புதினா மல்லி போட்டு ஒரு துவையல் தான். ஸோ வெங்காயம் பெரிய வெங்காயம் நிறையா சேர்த்துட்டு பூண்டு பச்சை மிளகாய் புதினா கொத்தமல்லி புளி உளுந்து எல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து தோசைக்கும் அதை வந்து வச்சு சாப்பிட்டுக்கலாம், சாதத்துலேயும் வச்சுக்கலாம். ஸோ ஜூஸ் வந்து ஆப்பிள் ஜூஸ் தான் ரெடி பண்ணியிருந்தேன், பால் எல்லாம் சேர்த்து. பாப்பா ஸ்நாக்ஸ்க்கு வந்து மார்னிங் ஸ்நாக்ஸ்க்கு வந்து நான் வந்து ஃப்ரூட்ஸ் தான் வச்சு விட்ருந்தேன். ஸோ பனானா ஆப்பிள் ஆரஞ்சு அடுத்து வந்து தேங்காய் பர்பி வச்சுருந்தேன். ஸோ ஈவினிங் பஸ்ஸில் வரும்போது அவளுக்கு வந்து சப்போஸ் ஸ்நாக்ஸ் தேவைப்படுச்சுன்னா சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டு சமையல். உங்கள் வீட்டில் என்ன சமையல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.